வணக்கம். நீங்க ஒரு சென்ட்ரல் இல்லனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசரா? உங்க கெரியர்ல அடுத்த கட்டமா ஒரு பெரிய சவாலான பொறுப்புக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு தான். தேசிய புலனாய்வு கட்டமைப்பு, அதாவது NATGRID இருந்து சில முக்கியமான வேலை வாய்ப்புகள் வந்திருக்கு. இது உங்க கெரியரையே மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு. வாங்க இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, உங்க திறமைக்கும் அனுபவத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு புது சவாலான ஃபீல்ட்ல இறங்கணும்னு தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ சரியா தான் சொல்றேன். இந்த வாய்ப்பு உங்களுக்காகவே காத்திருக்கு. இந்த வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நாட்கிரிட்ல என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு பாப்போம். அப்புறம் அதுல உங்களுக்கு எது சரிவரும்னு எப்படி முடிவு பண்றது, இதுக்கு என்ன தகுதி வேணும், எப்படி அப்ளை பண்றது, கடைசியா ஜெயிக்கிறதுக்கான சில டிப்ஸ். இதெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். முதல்ல நாட்கிரிட்னா என்ன? அது ஏன் அவ்ளோ முக்கியமான ஒரு அமைப்புன்னு புரிஞ்சுக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம நாட்டோட பாதுகாப்பு சம்பந்தமான பல முக்கியமான டேட்டாவை ஒரே இடத்துல கொண்டு வர ஒரு அமைப்பு தான் இது. அதனால இங்க வேலை பார்க்கறதுங்கிறது வெறும் ஒரு ஜாப் இல்ல. நம்ம தேச பாதுகாப்புல நீங்க நேரடியா பங்கெடுத்துக்கிற மாதிரி ஒரு பெரிய பொறுப்பு. இப்ப நீங்க பார்க்கறது தான் அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. மார்ச் 6, 2026ல வெளியான இந்த சர்க்குலர் அடிப்படையில தான் நாம எல்லா தகவல்களையும் பார்க்க போறோம். சோ இங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் 100% உண்மையானது, நம்பகமானது. சரி வாங்க என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போலாம். நாட்கிரிட்ல உங்களுக்கு எது சரியான பாதையா இருக்கும்? டைரக்டர் போஸ்டா, இல்ல டெபுட்டி டைரக்டர் போஸ்டா, இல்ல நீங்க டெக்னிக்கல் சைடுல திறமையானவரா, இல்ல மேனேஜ்மெண்ட் சைட்லயா? வாங்க இத கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சிடலாம். இந்த டேபிள பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். டைரக்டர் பதவிக்கு பே லெவல் 13, டெபுட்டி டைரக்டர் பதவிக்கு பே லெவல் 11. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெபுட்டி டைரக்டர் போஸ்ட்டுக்கு குறைஞ்சது 7 வருஷம் அனுபவம் வேணும். உங்க இப்போதைய பதவி, உங்க அனுபவம் இதெல்லாம் வச்சு பார்த்தா, இதுல உங்களுக்கு எது செட் ஆகும்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். நாட்கிரிட்ல 2 முக்கியமான பாதைகள் இருக்கு. ஒன்னு டெக்னிக்கல், இன்னொன்னு மேனேஜ்மெண்ட். நீங்க ஒரு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட்டா? அப்போ சொல்யூஷன் செக்யூரிட்டி மாதிரி பதவிகள், அதாவது நம்ம நாட்டோட டேட்டா சென்டரை பாதுகாக்கிற வேலை உங்களுக்கு சரியா இருக்கும். இல்ல நீங்க பல ஏஜென்சிகளோட பேசி வேலையை ஒருங்கிணைக்கிற திறமை உள்ளவரா? அப்போ ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் மாதிரி பதவிகள் உங்க லீடர்ஷிப் திறமையை வெளிக்காட்ட ஒரு சூப்பரான சான்ஸ். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வேலையில சேர்றதுக்கு உங்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? இத ஒரு பர்சனல் செக்லிஸ்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. நாம சொல்றதெல்லாம் உங்களுக்கு பொருந்துதான் பாருங்க. முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். வயசு, அதிகபட்ச வயது வரம்பு 54. இதுல எந்த மாற்றமும் கிடையாது, எந்த விதிவிலக்கும் கிடையாது. அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிற தேதிக்கு உங்க வயசு 54க்குள்ள இருக்கணும். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதியை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு கண்டிப்பா இருக்க வேண்டியது, இன்னொன்னு இருந்தா ரொம்ப நல்லது. எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரு பேச்சுலர் டிகிரி மினிமம் தேவை. டெக்னிக்கல் போஸ்ட்னா இன்ஜினியரிங் இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி வேணும். இது கட்டாயம். ஆனா உங்ககிட்ட PMP இல்லனா CISM மாதிரி சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மற்றவங்களை விட உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க வாய்ப்பு அதிகம். அனுபவத்தை பத்தி பேசும்போது ஒரு சின்ன ஆனா முக்கியமான டீடைல் இருக்கு. இப்போ டெபுட்டி டைரக்டர் போஸ்ட்டுக்கு மொத்தம் 7 வருஷம் அனுபவம் தேவை. ஆனா அது மட்டும் போதாது. அந்த 7 வருஷத்துல குறைஞ்சது 3 வருஷமாவது நீங்க அப்ளை பண்ற குறிப்பிட்ட துறையில இருக்கணும். உதாரணத்துக்கு டெக்னிக்கல் போஸ்ட்னா பெரிய செக்யூர்ட் சிஸ்டம்ஸ்ல வேலை செஞ்ச அனுபவம் கண்டிப்பா வேணும். இத மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான தகுதிகள்லாம் இருக்குன்னு நீங்க நம்புறீங்க. சூப்பர். அடுத்த ஸ்டெப் என்ன? அப்ளை பண்றது தான். அந்த ப்ராசஸை எப்படி ஈஸியா தப்பில்லாம பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விளம்பரம் வந்த தேதியிலிருந்து கரெக்டா 45 நாள் தான் டைம். அதுக்குள்ள உங்க அப்ளிகேஷன் அவங்களுக்கு போய் சேரணும். ஒரு நாள் லேட்டா போனாலும் எடுத்துக்க மாட்டாங்க. அதனால வேலையா இந்த டெட்லைனை உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல ஹோம் மினிஸ்ட்ரி வெப்சைட்டுக்கு, அதாவது mha.gov.inக்கு போங்க. அங்க இருக்கிற அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணுங்க. அப்புறம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்க டிபார்ட்மெண்ட் மூலியமா, அதாவது ப்ராப்பர் சேனல் வழியா தான் அனுப்பணும். ரொம்ப முக்கியம், நேரடியா நீங்களே அனுப்பக்கூடாது. இதுதான் உங்க டாக்குமெண்ட் செக்லிஸ்ட். நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன், உங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்ரி கிளியரன்ஸ், விஜிலன்ஸ் சர்டிஃபிகேட், அப்புறம் கடைசியா வேலை செஞ்ச 5 வருஷத்தோட APRஸோட காப்பீஸ். இதுல எது ஒன்று மிஸ் ஆனாலும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால இது எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்க அப்ளிகேஷன் வெற்றி பெற சில முக்கியமான டிப்ஸ். பொதுவா எல்லாரும் பண்ற சின்ன சின்ன தவறுகளை நீங்க பண்ணாம இருந்தாலே போதும். உங்க அப்ளிகேஷன் தனியா தெரியும். பொதுவா என்னென்ன தவறுகள் நடக்கும்னு சொல்றேன். இது எல்லாம் நீங்க செய்யாதீங்க. முதல்ல 45 நாள் டெட்லைனை மிஸ் பண்றது. ரெண்டாவது, அப்ளிகேஷன் ஃபார்மை அரைகுறையா ஃபில் பண்றது.
3வது ப்ராப்பர் சேனல் இல்லாம நேரடியா அனுப்புறது. 4வது ஏபிஏஆர்ஸ் மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸை வைக்க மறந்துடுறது. இந்த மாதிரி சின்ன தவறுகளால தான் நல்ல தகுதி இருந்தும் பலரோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ கவனமாயிருங்க. அப்போ நாட்கிரிட்ல ஒரு பதவிங்கிறது வெறும் ஒரு ப்ரொமோஷன் மட்டும் இல்ல. அது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கே நீங்க பங்களிக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு. உங்ககிட்ட திறமையும் இருக்கு, சாதிக்கணும்னு ஒரு லட்சியமும் இருக்குன்னா இதுதான் உங்க கெரியரோட அடுத்த சாப்டர். யோசிச்சு பாருங்க, இது உங்களுக்கான வாய்ப்பா இருக்கலாம்.